அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்னையோட பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் லஞ்ச் இல்லாதனால பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி அவங்களையும் பேக் பண்ணியாச்சு. என்னோடய டீயும் போட்டு வச்சுருக்கேன். கீழே போயிட்டு பாப்பாவை வந்துட்டு வழி அமுச்சு வச்சுட்டு அம்மா வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சு முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறமா அஃப்ரீனத்தா வருவாங்கள்ல 12 மணி போல், அப்போ வந்துட்டு இந்த டீயை குடிச்சிக்கிடுவேன். இப்போ வெயில் டைம்ன்றனால டீ குடிக்க அவ்வளோவா இஷ்டம் இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் போட்ட டீ வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் குடிச்சிக்கிடுவேன். மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் தட்டி எழுப்பிட்டு கீழே போயாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியோட என்னோட டே எப்படி இருந்துச்சுன்னு தான் மறக்காமல் பாருங்கள். நம்ம அஃப்ரா குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாப்பா பேசுகிறதெல்லாம் 2 பேரையும் அஃப்ரீன் அம்மா வழி அமுச்சு வச்சுட்டு எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. போகணும் இப்போ கசமாம்மா வீட்டுக்கு போயிடலாம். அம்மா கசமாவை கதத்தை வந்து வச்சுருக்காங்க. டீ குடிக்க வரும்னு தெரியும் போல். ஐயா கனியப்பா கூடு. என்ன பண்ணுறீங்க? உள்ள போ உள்ள போ உண்டியல போங்க. யார் காசு கொடுத்தா? உண்டியல் எடுக்கிற அம்மா யார் காசு கொடுத்தா? இது யார் கொடுத்தாங்க? கசம் அம்மா கொடுத்தாங்களாடி. அப்பாவா? அப்பா பேர் என்ன? என்னது? உண்டியல்ல போடுவோமா? யாருக்கு சேர்த்து வைக்கிற? அஃபீனுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறோம்? கிஃப்ட். அக்கா பர்த்டேக்கு கிஃப்ட். ஆலியாக்குமா? மன்ஷிலாக்குமா கிஃப்ட். மன்ஷிலா யாருமா? கீழே விழுந்துருச்சோடி. மன்ஷிலா யாரு? இப்போ ஃபருக் ஃபைசிக்கு நிஸ்ரியா மம்மி சொல்லவே மாட்ற. எல்லாருக்குமே வாங்கி கொடுப்பியா? அம்மாக்கு யாஸ்மாக்கு என்னாச்சு? எங்கள் அத்தா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா, அதை எடுத்துகிட்டு இருக்கா. சிப்ஸ் வையாது அக்காக்கு. அஃபீனக்காக்கு உந்தாடி அஃபீன் அக்காக்கு. ஏய் சரி வா. உண்டியலில் காசு போடலையா? காசு எடு. உண்டியல் தண்ணி தரேன் அம்மா. நான் தூக்கிட்டு வந்தேன், மேடமுக்கு தண்ணி தெவிக்குதா? உண்டியலில் காசு போடுமா? வாங்க காசு போடுங்க, வாங்க பிச்சு தரேன் அம்மா. காசு பிச்சு தரவா? எதுமா? கீழே விழுந்துச்சா? என்ன கீழே விழுந்துச்சு? இதாங்க போடுங்க. உண்டியலில் காசு போடுங்க. வைக்க முடியலையா? சரிவா. வைக்க முடியலையாடி தங்கத்துக்கு? பிச்சு தரோம். காலைல சிப்ஸு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு அஃப்ரா குட்டிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சிட்டோன்னு வைங்களேன், நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே வரையா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் செய்வோம்ல நம்ம வீட்டில், அதுக்காக ரெடி பண்ணணும். அஃப்ரா குட்டி வந்துட்டு பொம்மையோடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே அஃப்ரா குட்டி தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு அல்லாஹ் அவங்களுக்கு கண்டிப்பாக பாப்பா கொடுப்பா. எல்லாருமே அவங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க. அஃப்ரா குட்டியை பார்த்து கூட நிறைய பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சாக்கியா? யார் வாங்கி கொடுத்தா? மாமியா? மன்சிலாவா? கனியாப்பாவா மன்சிலா மாமியா? நிறையா இருக்கு. அது அக்காவுக்கு. அக்கா ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுவா. தரேம்மா. எல்லாத்தையும் பிச்சு கொடுத்துடணும், ஆனால் சாப்பிட மாட்டா அஃப்ரா குட்டி. அஃபீனுக்கு. இது யாருக்கு? இது யாருக்கு? அஃபீன் அக்காக்கு தர. இது யாருக்கு சொல்லு ஒழுங்க? அஃபீன் அக்காக்கு. அம்மா அக்கா யாருமா? அஃப்ராமா அக்கா யாரு? நம்ம அக்காம்மா. சொல்லலையா? அஃபீன் யாரு? சரி அஃபீன் யாரு? தங்கம் அஃபீன் யாரு? சரி அஃபீன் யாரு? அஃபீன் யாருன்னு சொல்லி பிச்சு தரேன்.
நம்ம அக்காமா சொல்லல. நம்ம அக்கா அத்தா மேல உனக்கு என்னம்மா? இங்கே பார்த்து சொல்லு. யார் மேல? அம்மா மேல. யாஸ்மா பிடிக்காதா? பாசமா? ஜமீலாம்மா கூப்பிடு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ சொல்லிடு உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் யாஸ்மா எப்படி கொஞ்சுவா? கொஞ்சம் கொஞ்சம் முடியலையா அடி தங்கம்? கொஞ்சம் இப்போ கொஞ்சம் 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 செல்லம். அப்புறம் பட்டுவா? அப்புறம் தங்கம் சொல்லல அம்மாவை. வைரம் என் அம்மா குட்டி சொல்லு. என் தங்க குட்டி என் வைரமே உம்மா கொடுத்துடு நமக்கு. அம்மா அப்படி சொல்லல. சொல்லு செல்லம் அப்படி கொஞ்சம். அப்புறம் அப்படிதான் கொஞ்சணுமா? அப்புறம் பட்டு சொல்லு. அப்புறம் அப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட். ஐயோ ஐயோ என்னம்மா? அத்தா மேலதான் பாசமா? கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு உனக்கு. போயிடும் உங்க அத்தா கூட காலைல வேலைக்கு போயிடு. 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடி போயிருங்க 2 பேரும். யாஸ்மா பிடிக்காதா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் எங்க மாமா வீட்டுக்கு போறேன். வச்சுக்கவா? எங்க அம்மா வச்சுக்கவா? சரி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ போ உங்க அத்தா கூட வேலைக்கு போ. நான் அக்காவை கூட்டிட்டு போறேன். அஃப்ரீன் அக்காவை கூட்டிட்டு போறேன். அக்காவையும் கூட்டிட்டு போயிடுவேன். சகானாவியம்மா கூட்டிட்டு போக நான் அஃப்ரீன் அக்கா கூட்டிட்டு போயிடுவேன்ப்பா. அஃப்ரீன் அக்கா கூட்டு போயிடுவா? கூட்டு போவேன். ஸ்கூலுக்கு போனா நான் ஸ்கூல்ல போய் கூட்டு போவேன். உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் குட்டி சொன்னாலும் கூட்டு போக மாட்டேன். அப்படி சொன்னாலும் கூட்டு போக மாட்டேன். லவ் யூ சொல்லு. சாரியா தங்கம்? லவ் யூ சொல்லுங்க. உங்களே எனக்கு பிடிக்குமா? சொல்லு. உனக்கு யார் பிடிக்கும்? அஃப்ராக்கு யாரை பிடிக்கும்? அஃபியன் பிடிக்குமா? அப்புறம் அத்தா. அப்புறம் சரி எல்லாரும் குட் மார்னிங் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா சொல்லி சொல்லு. அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கேன். மம்மம் சாப்பிடணும் நல்லா இருக்கணும்னா என்னம்மா? எல்லாரும் துவா பண்ணுங்க அப்படி சொல்லிடு. துவா பண்ணுங்க சொல்லிடு. லவ் யூ சொல்லிடு. மிஷின் சவுண்ட் விடுது பத்தியா? எப்படி சவுண்ட் விடுது? சுத்திருச்சா? தோச்சிருச்சா? இன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடே. ஃப்ரைடே. அப்படியே மேடம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டு காமிச்சிட்டு தூங்க வச்சிட்டோன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும்போது தான் இந்த குட்டீஸோட அட்டகாசமே அதிகமாக இருக்கும். யார் யார் வீட்டில் அந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பாப்பாவை தூங்க வச்சிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மந்தி தான் செய்ய போகிறேன்னா அதோட ரெசிபியும் நான் போடுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி குக் பண்ணுவேன்னு போடுறேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். பாப்பாவுக்கு அப்படியே டிவியை போட்டு விட்டுட்டு இங்கிட்டு கிச்சன் பக்கமாக வந்துட்டேன். அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துக்கணும் மேடம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு வைங்களேன் நம்ம அஃப்ரீனாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கலைச்சி விட்டுருவா. கையோட கையாக மிஷின்லேயும் துணியை போட்டுட்டு எனக்கும் லைட்டாக பசிச்சிருச்சா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை. சரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா கடகடன் சட்டுன்னு செய்து பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா தான். பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடல.
சரி மேடம்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உப்புமா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்பா தோசை, இட்லி அந்த மாதிரி தான் ஸ்கூலு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி உப்புமா கொடுப்போம். எல்லோரும் சொல்கிறாங்க எல்லா ஃபுட்டுமே கொடுத்து பழக்கமா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா, சேமியா எல்லாமே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம மாமியார் வீட்டுக்கு போய் பழகிடுவோம்ல, அந்த மாதிரி பழகினது தான். ஏன்னா அங்கே போய் நம்ம பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி தான் நம்ம பழகிக்கிடுவோம்ல. எதாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுவோம். கொஞ்சம் இல்லை ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுவோம். நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம்ல, அங்கே இருக்கிறத சாப்பிட்டுக்கிடுவோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே காய போட்டுட்டு சைட் பை சைடு வேலை பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் துணின்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் இருந்துச்சு, அதையும் காய போடணும். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பாப்பா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணால், அப்புறம் எப்படியோ ஊட்டிட்டேன். சாப்பிட்டுட்டாங்க பாப்பாவுமே. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறனால கொஞ்சமாக கொடுத்தேன். கொடுத்துட்டு தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுட்டு தூங்கிட்டான்னு நினச்சிட்டு நம்ம இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, தூங்க மாட்டாங்க மேடம். அப்படியே தூங்குன மாதிரியே சைலண்ட்டாக இருப்பாங்க. நம்ம எட்டி பார்த்தோன்னு வைங்களேன் முழிச்சு கிடப்பா. சரி அப்படியே பேச்சு கொடுக்காம அப்படியே ஆட்டி விட்டுலான்னா டைமும் ஆயிடுச்சா. குக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கும் டைம் கரெக்டாக வரும். மேடம் கூட விளையாண்டுட்டே ரொம்ப நேரம் இன்றைக்கி பொழுது போயிருச்சு. அப்படி பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டு எனக்கும் பசி எடுத்துருச்சு. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பசிச்சிருச்சு. இருந்தாலும் உப்புமான்றனால கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருந்தேன். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கனில் தான் செய்ய போகிறேன். மந்தி செய்கிற பிளான் இல்லையா. அஃப்ரீனாத்தா வந்துட்டு திடீர்னு கேட்டனால சரி அவங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட அரிசி ஊற வச்சுட்டு சிக்கனே ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த பெரிய பீஸா போகணுன்னா ஒரு கோழியை வந்துட்டு 4 கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டி பீஸா எடுத்து வைக்கவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு வைங்களேன், எடுத்து வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன தங்கம், எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா கேளுங்க. தக்காளியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? தக்காளி சட்னி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? தக்காளி சட்னி வைக்க போகிறோம். அந்த மந்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தக்காளி கிரேவி மாதிரி கொடுப்பாங்களே, அது இன்றைக்கி நானே ட்ரை பண்ணேன். மோஸ்ட்லி இது ட்ரை பண்ணது கிடையாது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இருக்காங்க, கொத்தமல்லி உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து லெமன் ஊற்றிக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் லெமன் தான்மா. அதில் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வேணால் மந்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இருடா தங்கம், இவனையும் இந்த காக்காயை வச்சுட்டு நான் எடிட் பண்ணவே முடியாது போல இருக்குது. சரி நம்ம எடிட் பண்ணிடுவோம். அம்மா வேறு ஊருக்கு போயிட்டாங்களா இன்றைக்கி. இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போகிற சாக்கில் வந்துட்டு நான் எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். இன்றைக்கி அம்மா வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்களா, இன்னும் ஒரு நாளில் வந்துடுவாங்க. இவ்வளோ நேரம் என்ன சொல்கிறது ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சு நம்ம வீட்டில். அப்புறம் குட்டி அழுக, ஆலியா குட்டி அழுக, ஃப்ரீடம் அழுகுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்னவோ எனக்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, 32 வயசாச்சு சொன்ன மாதிரி. அது இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா ஊருக்கு போனாங்களே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும்ல, அது நம்ம எருமை மாடு மாதிரி ஆனாலும் அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. சரி நம்ம குக்கிங்க்கு வருவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மந்தி தான் செய்ய போகிறோம்ல. அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி எத்தனை தடவை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மந்தி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பதிவு பண்ணணும் நம்ம செய்கிற ஐட்டம், அதனால தான். இப்போ வந்துட்டு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதோட மிளகு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி குக் பண்ணுறது. வேறு ஏதாவது சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு கூட சொல்லுங்கள். இன்ஷால்லா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் செய்வேன்ல அப்போ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்துட்டு நிறையா சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. தக்காளியும் சேர்க்க தேவையில்ல. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம மிளகா பொடி அதெல்லாமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் பிரியாணியை விட பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். என்ன சொல்கிறது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு லைட்டாக ரெட் கலர் வரும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். சொன்ன மாதிரி எந்த சாப்பாடாக இருந்தாலுமே இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிட்டாலே அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சிட வேண்டியதாக. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்து செஞ்சோன்னு வைங்களேன் சூப்பராக வந்துடும். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கண்டிப்பாக ஊற்றணும். அதான் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சாப்பாட்டுக்கு. ஏன்னா நம்ம ப்ளைனாக தான் இருக்கும்ல சாப்பாடு, அதனால தான். நான் வந்துட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். என்னடா தங்கம், புதினா குட்டி போட்டுக்கிடுவீங்களா? புதினா கொத்தமல்லி சொல்லு. புதினா கொத்தமல்லி
பண்ணுறாங்களா? நான் தான் பண்ணுறது அது. அது வீடியோ பார்த்துட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக போட்டுக்கிருவேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா தான். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, ஆல்ரெடி நான் கரம் மசாலா வந்துட்டு ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் ஜாதிக்காய் அது கூட சேர்த்துக்கலாம். அதோட நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். நான் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன்ல, அந்த பவுடர் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிருவேன். இவனை வச்சுட்டு இன்றைக்கி எடிட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றணுன்னு வைங்களேன், சாப்பாடு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ கல் உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல அளந்து ஊற்றி செய்கிறதுல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் நல்லா காய வச்சுருப்பேன் இந்த லெமனை. கடையில் கூட லெமன் இந்த மாதிரி காய்ஞ்ச லெமன்லாம் கிடைக்கும். என்னென்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னு வைங்களேன், ஒரு வாரம் காய போட்டோன்னு வைங்களேன், நல்லா காஞ்சி போயிடும். அது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிடலாம். சிக்கனோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ இப்போ அரிசி எடுக்கிறோம்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிடலாம். ஏன்னா அதோட ஃப்ளேவரில் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேக போகுதா, அந்த சிக்கனோட ஸ்டார்ச்னு சொல்லுவாங்களா, அதோட ஃப்ளேவர் தான் மெயினே. அதனால் வந்துட்டு சிக்கனை எல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரணும். சிக்கன் ஒரு 3/4 அளவுக்கு குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். சிக்கனை வந்துட்டு எடுத்துட்டு அதுலேயே அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டு வேக வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செஞ்சு கொடுத்து எங்கள் வீட்டில் மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ரொம்ப அப்படி பியூராக கடையில் வாங்குற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக அஜினமோட்டோ போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கடையில் போட தான் செய்வாங்க. இங்கிட்டு வந்து நம்ம எடுத்து வைப்போம்ல, அந்த சிக்கனை வந்துட்டு பெரட்டுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 4 ஸ்பூனு, காரப்பொடி அதாவது மிளகா பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமனு, உப்பு போட்டுட்டு, உப்பு போடணும் இதுலேயுமே. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு ஒரு 45% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற 15% குக் ஆயிரும். அவ்வளோதான், சிக்கன் நல்லா குக் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் அந்த தண்ணியில். இப்போ நம்ம வந்துட்டு அரிசி போட்டோன்னு வைங்களேன், அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த அரிசியில் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தோசைக்கல்லில் கூட ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நீங்கள் எப்பயுமே எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் உட்கார்றா தங்கம், அவ்வளோதான் முடிய போகுது தங்கம். நம்ம எப்பயுமே என்னடா சொல்லிக்கிட்டு இருந்து மறந்துருச்சுடா உன்னால் எனக்கு எல்லாமே, போடா உட்கார்றா. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை பண்ணணும். எது பண்ணாலுமே உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதிகமாக ட்ரை பண்ணலாம். இங்கிட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 45% குக் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்துட்டு உட்கார முடியலையா தங்கம், இருங்கம்மா, மசாலாலாம் பெரட்டி வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு அதே தண்ணியில் வந்துட்டு நான் அரிசியும் போட்டுட்டு கொதிக்க விட போகிறேன். எப்பயும் போல் நான் பிரியாணி எப்படி தம்மில் போடுவேன், தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுருவேன்ல, அந்த மாதிரி தான். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நல்லா சாப்பாடெலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லெமனை எடுத்துருவேன். இல்லைன்னு இந்த லெமனில் வந்து காட்டுறேன், பார்த்துட்டே இருக்கியா, லெமனில் வந்துட்டு ஒரு கசப்பு தன்மை இருக்குமா, அது லெமன் அதுக்குள்ளே இருக்கிறா. ஐயோ அல்லா, ஐயோ சாரி, இந்த வீடியோவில் நிறைய டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. நம்ம அஃப்ரா குட்டி தான் பக்கத்துலேயே உட்காந்துருக்காளா, என்னை எடிட் பண்ணவும் விட மாட்டேங்கிறா. நான் நேற்றே வீடியோ போடலை, டெய்லி ஒரு வீடியோவாவது போட்டுருவேன்ல, நேற்று போடலை. சரி இன்னைக்காவது எடிட் பண்ணி எப்படியாவது அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட நீ பேசுவியா என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு மேடமும் என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா பொறுத்துக்கோங்க. நம்ம அஃப்ரா குட்டியை பிடிக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கடைசியில் சாப்பிடுவோம்ல, அப்போ அந்த லெமனை எடுத்துடலாம். இல்லைன்னு வைங்களேன், அதில் ஒரு கசப்பு தன்மை தோலில் இருக்குமா, அது இறங்கிரும். அதனால தான் இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸு. நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சா மறுபடியும் மேலாப்பில் நெய் ஊற்றிக்கிடலாம். கடைசியில் நெய் ஊற்றும் போது நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே நெய் ஊற்றுறத விட கடைசியில் நெய் ஊற்றணுன்னு வைங்களேன், அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே உட்காந்து என்னத்தையோ தட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம். அவ்வளோதான், நெய்யை ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னு வைங்களேன், சாப்பாடு நல்லா பூ மாதிரி வெந்துடும். அவ்வளோதான், நம்ம மந்தி ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வேன். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணணும். சிக்கனை வந்துட்டு நீங்கள் பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் பட்டர் இல்லாதனால நெய்லேயே வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலான்னு இருக்கேன். ஒரு சிஸ்டர் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பட்டர்லேருந்து நெய் உருக்குவீங்களே அது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. நம்ம ரெடிமேடாக நெய் வாங்குவோம்ல, அதை விட நம்ம பட்டர்லேருந்து நெய் உருக்கிறது நல்லாவே வாசனை
வாசனையாக இருக்கும். அம்மா இப்போ ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அப்போ அம்மா வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் அப்படிலாம் இருப்பாங்களா, அப்போ அங்கெல்லாம் வந்துட்டு மாட்டுப்பால் தான் கிடைக்கும், பசும்பால் தான் கிடைக்குமா. அப்போ எனக்கு ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே சும்மா ஸ்பூனை வச்சுட்டு ஐஸ் கட்டி போட்டு கிண்டினாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்டர் வரும். ஏன்னா அது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும் பசும்பால், அதனால தான். அந்த நெய்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோமா ரொம்ப ஹெல்தி அந்த நெய். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசும்பாலுன்னு வாங்கினாலுமே அது தனியாக தான் இருக்குது. அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். அஃப்ரீனாத்தாவும் வந்துட்டு குளிச்சுட்டு தொழுகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க வரதுக்குள்ளே இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பெரட்டி விட்டுட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கிறலாம். நீங்கள் 4 பீஸாக போட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு கோழியாக வாங்கி 4 பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம், இருந்தாலும் குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மந்தி செய்கிற பிளான் இல்லாதனால இந்த மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் மந்தியும் சூப்பராக வந்துருச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சாஃப்டாக வெந்திருந்துச்சு. அந்த இதில் முக்கியமானதே பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் தான். இந்த சாப்பாடில் அவ்வளோவா மசாலா அந்த மாதிரிலாம் இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம நெய் பட்டர் அதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அந்த சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ணணுன்னு வைங்களேன். அம்மா மடியில் உட்கார போறியாடா? சரிடா, இன்னைக்கு உன்னைய வச்சு தான்டா எடிட்டிங்கு. சரி, எல்லாரும் நல்லா இருக்கா சொல்லு. மந்தி நல்லா இருக்கா கேளுங்க. நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா கேளுங்க. மீமியம்மா இந்த மாதிரி நல்லா அந்த கலர் வந்திருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். என்னம்மா யாசுமா சாப்பிட போறாங்க இப்ப. என்னம்மா? ஆமா, கொஞ்சம் அத்தாக்கம்மா எதாலும் உங்க அத்தாக்கு தான், நமக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டா போல இருக்கு. அஃபினுக்கு வீராக்கு இதான் உனக்கு என்ன? எங்க அத்தா வீரா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அஃபினுக்கு எங்கம்மா? ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? சரி, மாமா எங்கம்மா போனாங்க? ஊருக்கு போயிட்டாங்க. ஆளை விட்டு போயிட்டாங்க. அஃப்ரா குட்டி விட்டு போயிட்டாங்க. ஆமா, வருவாங்க, தெரியாம ஞாபகப்படுத்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்ல, அது எல்லாமே ப்ராப்பராக இந்த மாதிரி கசமாமா வீட்டுக்கு போகலாம். ப்ராப்பராக இந்த மாதிரி மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன், என்னோட ஸ்டைலில் மந்தி ரெடி ஆயிருச்சு. உண்மையிலே சொல்கிறேன், அன்றைக்கி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குட்டி பாப்பா வருது. அஸ்லாம் வலைக்கும். அமத்தல பேசி கேட்கும் எல்லாருக்கும். அஸ்லாம் வலைக்கும். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஜமீலாம்மா நல்லா இருக்கீங்களா? அஸ்மி, ஷர்மி, யுவரேனு சொல்லு. எல்லாரும் பேரும் சொல்றேன், சீக்கிரமா கத்துக்கிட்டு அப்படி சொல்லு. அஃப்ரா குட்டிக்கு துவா பண்ணிக்கோங்க சொல்லு. துவா பண்ணிக்கோங்க. அஃப்ரீனுக்கும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அஸ்லாம் வலைக்கும் சொல்லிடு. அவ்வளோதான். சரிடா, சாரிடா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு மேடம்க்கு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நானும் நமாஸ் படித்து முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டோட லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான். இன்றைக்கி பாப்பாவை வச்சுட்டு இப்படி தான் என்னால் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படியே சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த சிக்கன் பீஸ் வச்சுட்டு இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மந்திக்குன்னு ஒரு சட்னி தருவாங்கல்ல, அதே மாதிரி தான். சாரி அம்மா, சரிம்மா, எடிட் பண்ணி முடிச்சோன்னு சாரி யாருமா கேட்டா. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆசமாக இருக்காங்களா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பிஸ்னஸ் அப்டேட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு கண்டிப்பா பண்றேன்.